இன்னொருத்தர் புதுசா கட்சி ஆரம்பிச்சு அவர் என்னமோ அந்த உட்கார்ந்துருக்கீங்க தான் முழுசா தமிழ்நாடுன்னு நினைச்சு இந்த சாய பட்டறையில் உளுந்த நரி ப்ளூ கலர் ஆயிடுச்சு. ஒரு நரி அப்படியே காட்டுக்குள்ள வரவும் நரி ப்ளூ கலர் ஆனோன்னா விலங்கு எல்லாம் வித்தியாசமான ஒரு விலங்கு வருதே, டே ராஜாடா ராஜாடா ராஜாடான்ட்டு எல்லா விலங்கும் பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. அந்த நரியை பார்த்து நரி உடனே நான் தான் அந்த காட்டின் ராஜா, தன் தரலாம் தன் 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 தன். எல்லா விலங்குகளும் இப்படி நடுங்கிட்டு இருக்கு, உண்மையான ராஜா தாண்டான்ட்டு. மழை வேஞ்சு அந்த ப்ளூ கலர் சாயம் வெளுத்து போச்சு. விலங்குகள்லாம் கடிச்சு கொதறி அந்த நரியை தூக்கி எரிஞ்சிருச்சு. நரிக்கு சாயம் வெளுத்து போச்சு, ராஜா வேஷம் களைஞ்சு போச்சு. இந்த மாதிரி 2026 அந்த குரூப்பு. நேற்று திருச்செங்கோடுல கூட நான் சொன்னேன், எங்க தலைவர் பேர தைரியம் இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். அந்த அவர் புதுசா கட்சி ஆரம்பிச்சவர்கிட்ட நடிகர்கிட்ட உடனே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2000 பேர் எந்திரிச்சிட்டான். இந்த பெயர் சொன்னா மட்டும் போதுமா அப்படின்னாரு. 2000 பேர் எந்திரிச்சோன்னா அவருக்கே என்னடா அந்த பேரை சொன்ன நம்ம கட்சிக்காரங்களே எந்திரிச்சிட்டாங்களே. அந்த பேருக்கு எவ்வளவு மரியாதை என்பதை அந்த இடத்திலேயே என் தலைவன் நிரூபிச்சு காமிச்சிட்டாரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற பெயர் இந்தியா முழுவதும் இன்று ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கு உங்க குரூப்பே இன்னைக்கு மரியாதை கொடுத்துட்டானே. அதுக்கு தான் இன்னைக்கு அப்படி ஒரு குரூப்போட அரசியல் பண்ண வேண்டியிருக்கு. இப்படிப்பட்ட குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு என் தலைவர் அறிவிச்சிருக்காரு, 2026 நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைப்போம். 2வது பிளேஸ்ல ஓடி வர்றதுக்கு தான் இப்ப போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அது எடப்பாடி பழனிசாமியா அல்லது அண்ணாமலையா அல்லது புதுசா கட்சி ஆரம்பிச்சவரான்ட்டு 2வது ஓடி வர்றதுக்கு தான் உங்களுக்கு போட்டி நடக்கிறதே ஒழிய 2026 எங்கள் மகளிருக்கு அவர் அளித்த அந்த திட்டங்களும் மாணவர்களுக்கு அவர் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களையும் பார்த்து பெரியாரை நம்ம தந்தைன்னு கூப்பிட்டோம், பேரறிஞர் அண்ணாவை அண்ணா என்று அழைத்தோம், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை தானை தலைவர் என்று அழைத்தோம். இன்னைக்கு நம்ம தலைவரை எல்லோரும் அப்பா என்று அழைக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.